ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தாங்க. நான் வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீடியோவாக டிமேட் அக்கௌண்ட்டை பற்றி தான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு வந்து ஃப்ரைடே, கம்மிங் ஃப்ரைடே கண்டிப்பாக நான் டிமேட் அக்கௌண்ட்டை பற்றி வீடியோ போட்டுறேன். தயவு செஞ்சு இப்போ இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதுக்கு வந்து சேகரிச்சிட்ருக்கேன். இன்னும் ஒரு 2-3 பேர்ட்ட அதுக்கு கைடன்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ அது வந்தக்கப்புறம் டீட்டெயிலாக ஃப்ரைடே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டுறேன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, டிஜிகோல்டை பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இன்றைக்கி நவம்பர் 10. இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா திரும்ப கூட ஆரம்பிச்சிருச்சுங்க. 22 கேரட் வந்து 11,410 அப்படின்றது. ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா 880 ருபீஸ் கூடி இருந்தது. ஈவினிங் வந்து இன்னமும் ஒரு 70 ருபீஸ் கூடி 11,480க்கு வந்துருச்சுங்க. அது மாதிரி சில்வர் ரேட்டும் பார்த்திங்கன்னா 169 கிட்ட வந்திருக்கு உங்களுக்கு. பட் இதில் வந்து ஜிஆர்டியோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 11,350. ஜிஆர்டி, லலிதா, போத்திஸ் ஸ்வர்ணமஹால், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 11,350 அந்த ரேட்டில் தான் இருக்குது. ஸோ ஏன் ஒரு இடத்துல வந்து கூட சென்னை ரேட் வந்து 11,480 இருக்கப்போ எப்படி இவங்களாம் மட்டும் 11,350 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க? கிட்டத்தட்ட ஒரு 130 ரூபா மார்க்கெட் ரேட்லேருந்து கம்மியாக காமிக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாம் வச்சுருக்கிறது வந்து மும்பை ரேட்டுங்க. சென்னை ரேட் வந்து எப்போயுமே மும்பை ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ அந்த ரேட் வச்சுருக்கனால தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த டவுட்டை வந்து அடிக்கடி என்கிட்ட வந்து இன்ஸ்டாலையும் பின் பண்ணி கேட்குறீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இது வந்து இன்றைக்கி கிளாரிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டிஜிகோல்டை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டு தாங்க இங்கே பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங்லேருந்து பரபரப்பாக நிறைய நியூஸ் சேனலில் இந்த டிஜிகோல்டை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து வெளிவந்திருக்கு. மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு பேங்க்கில் வந்து நமக்கு ஒரு பேங்க் வந்து மூடுறாங்க நஷ்டத்தால் அப்படின்னா, அது வந்து ஆர்பிஐ கீழே வரும். அந்த பேங்க்கில் வந்து பணம் போட்டவங்களுக்கெல்லாம் பொறுப்பு வந்து ஆர்பிஐ ஏற்றுக்கணும் உங்களுக்கு. அது மாதிரி நம்ம வந்து பங்கு சந்தையில் வந்து பணம் போடுறப்ப அந்த பங்கு சந்தைக்கான ஒரு சில புரோக்கர்ஸ்லாம் இருப்பாங்க உங்களுக்கு. இந்த க்ரோ ஆப்பு, அந்த மாதிரி நிறையா ஆப்லாம் இருக்குது உங்களுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் போடுறதுக்கெலாம். ஸோ இது எல்லாமே யார் கண்ட்ரோலுக்குள்ளே வரும் அப்படின்னா, சிபிஎஸ்இபிஐ அப்படிங்கிற செக்யூரிட்டி இதுக்குள்ளே வரும். அது வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு அந்த சிபிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் கோல்டு வந்து இப்போ நிறையா ஃபார்மட்டில் வருது. உங்களுக்கு வந்து 10 ரூபாய்க்கே நம்ம கோல்டு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா நகைக்கடைகள்லேயும் வந்து டிஜிகோல்டு வருது. இதே மாதிரி ப்ரைவேட்டு நிறைய ஆப் இருக்குது உங்களுக்கு. ஜிபேயில் வந்து டிஜிலாக்கர் அப்படிங்கிற பேரில் இருக்கும். பேடிஎம்மில் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த ஜார் ஆப்பு, ஆரா கோல்டு, இந்த மாதிரி நிறையா ஆப்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ டிஜிகோல்டு ஃபார்மட்டில் சேர்க்குறதுக்கு நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ்லையுமே டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் கோல்டு அப்படிங்கிறதுக்கு இருக்குது. பட் சிபி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஜிட்டல் தங்கத்தில் முதலீடு செய்வது ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கீகாரம் இல்லாத தளங்கள் மூலம் டிஜிட்டல் தங்கத்தில் முதலீடு செய்வது ஆபத்தானது. இது போன்ற டிஜிட்டல் தங்கத்தை வாங்குவோருக்கு எந்தவித சட்ட பாதுகாப்பும் இல்லை. இவை செபி அமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் வராது. அதே நேரம் கோல்டு இடிஎஃப் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டு வழியான தங்க முதலீடுகள் செபிக்கு கட்டுப்பட்டவை. முதலீட்டாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் செபி எச்சரிக்கை. ஆக்சுவலாக நம்ம ஜுவல்லரி ஷாப்ஸில் போடுற ஸ்கீம்ஸே வந்து மந்த்லி ஸ்கீம்ஸே வந்து இந்த செபிக்கு வந்து உட்பட்டது கிடையாது தான். பட் நம்ம ரொம்ப வருஷமாக வந்து இந்த மாதிரி ஸ்கீமில் போட்டு தான் செய்குலி சேதாரம் இல்லாமல் நம்ம சேர்த்துட்டு வரோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதுக்காக இந்த டிஜிட்டல் கோல்டெல்லாம் போடவே கூடாதா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களோட விருப்பம்தாங்க. இந்த டிஜிகோல்டெல்லாம் நம்ம போடுறது இல்லை வேறு ஏதாவது ஆப் மூலமாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறப்பெல்லாம் 100, 200ன்னு சொல்லி நம்ம சேர்த்துட்டு வர்றது எல்லாமே வந்து நம்மளோட விருப்பம்தான். உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பர்சன் மேலேயோ இல்லை பர்டிகுலர் அந்த கம்பெனி மேலேயோ இல்லை ஜுவல்லரி ஷாப் மேலேயோ உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்ந்துக்கலாம். இது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு தான் சேர்ந்தோம், இவங்க சொன்னாங்கன்னு தான் சேர்ந்தோம், இது நல்ல ஆப்பு அப்படிங்கிறதுலாம் இல்லை. கவர்மெண்ட்டே வந்து இது இன்றைக்கி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களை த்ரிட்டன் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறதுக்காக சொல்லலை நான். இது வந்து இப்போ இன்றைக்கி நியூஸ் வந்து ஹாட்டாக பரவிக்கிட்டு இருக்குது. இந்த நியூஸை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நானும் தான் டிஜிகோல்டில் சேர்த்துட்டு வரேன். நானும் சிட் ஸ்கீம்லலாம் இருக்க தான் செய்கிறேன். ஸோ நமக்கு ட்ரஸ்டடான ஷாப்பா அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும்.
அதே மாரி லம்ப்பான பெரிய அமௌண்ட்ட கொண்டு போய் நீங்க டிஜிகோல்டில் முடக்காதீங்க எப்பயுமே. உங்க கையில வந்து இன்னைக்கு ஒரு ₹6000 இருக்கா, 1/2 கிராம் காயின் வாங்க முடியும் அப்டின்னா, நீங்க 1/2 கிராம் காயினாவே வாங்கிருங்க. நீங்க அத கொண்டு போய் பெரிய அமௌண்ட்டா அதில லாக் பண்ணாதீங்க. இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து தாங்க. எப்ப நம்ம அந்த பொருள வாங்க போறோம்னாலுமே, நமக்கு வந்து ஒரு 3% ஜிஎஸ்டி அதுக்கு ஒரு சேதாரம் குடுக்க தான் போறோம். ஆனா, அது அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு குடுக்குறதால, இன்னைக்கு ஒரு ரூ. 6000 வாங்குறப்ப, இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கே நம்ம வந்து 2% ஜிஎஸ்டியும், 3% சேதாரமும் குடுத்து வாங்கிக்கிறது பெஸ்ட்டு தானே! ஸோ செபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு பேங்க்குக்கெலாம் ஹெட்டு வந்து ஆர்பிஐ மாரி, இந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த இதெல்லாம் வந்து பராமரிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 இருப்பாங்க. சிஎஸ்டிஎல், என்எஸ்டிஎல் அப்படிங்கிறது நேஷ்னல் செக்யூரிட்டி ஒன்று, சென்ட்ரல் இது செக்யூரிட்டி பர்பஸ்னு ஒன்று. ஸோ இது எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமை நான் சொல்கிறேன். அந்த மியூச்சுவல் ஃபண்டு, அந்த டிமேட் அக்கௌண்ட்டு அதில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிமேட் அக்கௌண்ட் வழியா நீங்கள் வந்து சேர்க்குற அந்த மியூச்சுவல் ஃபண்டு, இடிஎஃப் இதுக்கெல்லாம் வந்து சிபி வந்து பொறுப்பேற்றுக்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து போத்தீஸ் டிஜிகோல்டில் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க டிஜிகோல்டில் சேர்த்துருந்தது வந்து 4th நவம்பர் ஒன்று காமிச்சது பெனிஃபிட்டு. 5th நவம்பர் வந்து அந்த பெனிஃபிட்லேருந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 46 மில்லிகிராம்ஸ் வந்து குறைஞ்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து 2 ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 4th நவம்பர் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆட் ஆனது பார்த்தீங்கன்னா 0.741 கிராம்ஸ் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க வந்து 1 சவரன் கிட்ட வந்து சேர்த்து வச்சுட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 5th பார்த்தீங்கன்னா 0.695ன்னு அது குறைஞ்சிருக்கு உங்களுக்கு. கிட்டத்தட்ட 46 மில்லிகிராம்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கு. இதை வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டப்ப, இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு 75 டேஸ் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சும் அந்த பெனிஃபிட் வந்து நெக்ஸ்ட்டு 75 டேஸில் இருக்கிறப்ப நமக்கு வந்து 5% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறப்ப அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, 110 நம்ம 108 அந்த மாதிரி போட்டாலே நமக்கு வந்து 1 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும் பெனிஃபிட்டாக. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து போட்டுகிட்டே வந்திருந்திருக்காங்க. பட் நெக்ஸ்ட்டு 75ல் இருக்கிறப்பையும் அது வந்து 7%க்கே கால்குலேட் ஆகிட்டே இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ இது தெரியாமல் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10, 15லேருந்து 20 நாள் கிட்ட போட்டாங்க போல் அவங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா, இல்லை நம்ம தப்பாக கால்குலேட் பண்ணியிருக்குன்னு திரும்ப அந்த ஆப் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 46 மில்லிகிராம்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு ₹1000 போட போகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து 100 ரூபாயாக தான் வச்சு போடுவாங்களாம். ஸோ ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 1 மில்லிகிராம் ஆட் ஆகிற மாதிரி வச்சு தான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டர். ஸோ நமக்கும் இதே மாதிரி ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 46 மில்லிகிராம் வந்து குறைஞ்சது தான். ஏன்னா ஃபஸ்ட்டு 75 டேஸ் முடிஞ்சிச்சு. செகண்ட் 75 டேஸ்க்கு அவங்க வந்து ₹108 போட்ட இடத்துல வந்து ₹112 போட்டிருந்தாங்கன்னா, அந்த 1 மில்லிகிராம் ஆட் ஆகியிருந்திருக்கும். ஸோ டெய்லி அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ₹3, ₹4 போட்டிருந்தாலே எக்ஸ்ட்ரா 1 மில்லிகிராம் ஆட் ஆகியிருந்திருக்கும். கிட்டத்தட்ட இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 46 மில்லிகிராம்ங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் இன்றைக்கி தங்கம் விற்கிற விலையில உங்களுக்கு. இப்போ நம்ம மற்ற டிஜிகோல்ட்லலாம் வந்து ஃபஸ்ட்டு 75 டேஸ், செகண்ட் 75 டேஸ்ங்கிறது அதில் காமிக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்குள்ளே இருக்கோமா, எந்த இதில் இருக்கோம் அப்படிங்கிறது மேலே காமிக்கும். பட் போத்தீஸ் டிஜிகோல்டில் நமக்கு அது வந்து ஷோ ஆகாது. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பேப்பர் பேனா எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய டிஜிகோல்டு வந்து என்றைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த டேட்லேருந்து ஃபஸ்ட்டு 75 டேஸ் என்றைக்கு முடியுது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேலை தான் உங்களுக்கு. பட் இந்த வேலையை நீங்கள் பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 150 டேஸ்க்குள்ள எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துட்டு அமைதியாக விட்டுறலாம் உங்களுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு கிரேட்டஸ்ட்டு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சா 150 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணி அதில் சேவ் பண்ண ஆரம்பிங்க நீங்கள். ஸோ அதுதான் மேக்ஸிமம் பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இதில் பார்த்தீங்களா, நான் ₹112 ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட் ஆட் ஆகுது. பட் அந்த சிஸ்டர் வந்து 108 கிராம் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கப்போ ₹108 ஏன் ₹100க்கே 1 மில்லிகிராம் ஆட் ஆகிட்டு இருந்தது உங்களுக்கு. ஆனால் லாஸ்ட்டாக இப்போ வர வர பார்த்திங்கன்னா, அந்த 75 டேஸ் கிராஸ் ஆனதுக்கப்புறம் 111, 112, 113ன்னு அந்த ரேட்டு மாற நம்ம வந்து அப்படி தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த 1 மில்லிகிராம் பெனிஃபிட்டுக்கு நம்ம. ஆக்சுவலாக என்னோடய டிஜிகோல்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 2025ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு மெச்சூரிட்டி டேட் வந்து ஜூலை 2, 2026 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு அந்த 75 டேஸுங்கிறது வந்து அக்டோபர் 14ஓட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 75 டேஸ் அப்படிங்கிறது வந்து
எனக்கு டிசம்பர் 28ஓட க்ளோஸ் ஆகுது. அதை தான் நான் வந்து மார்க் பண்ணி எழுதியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கங்க. அடுத்து 75 டேஸ் பார்த்திங்கன்னா மார்ச் 13ஓட கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் 75 டேஸ் வந்து மே 27ஓட கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கு அடுத்து ஹோல்டிங் பீரியட் ஒரு 30 டேஸுங்க. அந்த 30 டேஸ் எனக்கு எப்போ முடியுதுன்னா ஜூன் 26ஓட முடியுது. அப்போ 331 டேங்கிறது வந்து ஜூன் 27 அன்னைக்கே நான் போய் சிட்டுக்கு எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு 6 நாள் தள்ளி தாங்க போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஜூலை 2ஆம் தேதி தான் எடுக்க முடியும்னு சொல்லி மெச்சூரிட்டி டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 6 நாள் ஏன் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு வருஷத்தில் ஜூன் செப் நவ் அதாவது ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் நவம்பர் இந்த 4 மாதத்தில் மட்டும்தான் 30 நாள் வருங்க. பிப்ரவரியில் 28 ஆர் 29 அக்கார்டிங் டு லீப் இயருக்கு வரும். மற்ற 7 மாதங்கள் வந்து 31 நாள் இருக்குது நமக்கு. ஸோ இந்த 11 மந்தில் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு 6 மாதம் 31 நாள் தான் வரும் உங்களுக்கு. அந்த 6 நாள் அப்படிங்கிறது வந்து நம்ம நவம்பரில் ஒரு 2 நாள் 28 டேஸ் தான் இருக்குது. 29, 30 அங்கிட்டு 2 நாள் நம்ம தள்ளணும் அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட 4 நாள் வந்து நமக்கு மெச்சூரிட்டி டேட்டில் வந்து ஏர்லியராக தான் வரணுங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய டேட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு 75 டேஸ் கேலண்டரை கையில் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4ன்னு என்றைக்கு போட ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து 75 நாள் கேலண்டரில் மார்க் பண்ணுங்கள். அடுத்த 75 நாளை எண்ணுங்க, மார்க் பண்ணி எழுதுங்க. நீங்கள் அந்த மாதிரி 75 நாளே வந்து கேலண்டர்லேயே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நமக்கு செகண்ட் செட்டு முடியுது, இதோட நமக்கு தேர்ட் செட்டு முடியுது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு 2 செட்டில் நம்ம சேர்த்துட்டோமா அமைதியாக அந்த இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்த டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. பட் இப்போ இருக்க சூழ்நிலையில் டிஜிகோல்டில் அதிகமாக சேர்க்குறது அப்படிங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இல்லை மந்த்லி எனக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும் நான் வந்து போடலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஷாப்பு ட்ரஸ்டபுளான ஷாப்பு அப்படின்னா நீங்கள் அங்கே சிட் ஸ்கீமாக கூட சேர்ந்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்து நோ வேஸ்டேஜ்லாம் இருக்குது உங்களுக்கு. இதுக்கு வந்து எப்படியும் நம்ம வந்து செய்கூலி சேதாரம் கொடுக்க போகிறோம். அப்போ அந்த செய்கூலி சேதாரம் கொடுத்து ஒரு காயின் தான் வாங்க போகிறோம் அப்படின்னா மந்த்லி எனக்கு ஒரு 6,000 இருக்குது, ஒரு 12,000 இருக்குது அப்படின்னா 1 கிராமாவோ இல்லை ஒரு அரை கிராமாவோ காயினாகவே வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது பெட்டர். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும். ஸோ யாருமே வந்து பயப்படாதீங்க, நான் இந்த நகை கடையில் போட்டிருக்கேன், நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. இனிமேல் வர்றப்ப ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்லேருந்தே செபியோட இதுன்னு சொல்லி இன்றைக்கி சொன்னதும் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தது. ஸோ நம்ம சேர்க்குறது சேஃபாக ட்ரஸ்டபுளான ஷாப்பா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது ஆப்பில் வந்து நீங்கள் சேர்த்துட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரஸ்டபுளாக இருக்கா, அது என்ன கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது, நம்ம அதில் சேர்க்கலாமா அப்படிங்கிறத 1க்கு 10 தடவை யோசித்து சேருங்க. ஏன்னா நம்ம சேர்க்குறது 100 ரூபாயாக தாங்க சேர்த்துட்டு வரோம். நம்ம ஒன்றும் லட்சக்கணக்கில் கையில் வச்சு கொண்டு போய் எதுலேயும் நம்ம சேர்க்குறது இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.